என்பதை ருசித்து பாருங்கள். சங்கீதம் 34:8. வசனத்தை நல்லா கவனிங்க. கர்த்தர் நல்லவர். அதை என்ன சொல்றாங்கன்னா ருசிச்சு பார்க்க சொல்றாங்க. எதை ருசி பார்ப்போம்? ருசி எப்படி பார்ப்போம்? நாவினால பார்ப்போம். ஒரு காரியம், ஒரு ஃபுட்டை டேஸ்ட் பண்ணணும்னா நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். அது டேஸ்ட் எப்படி இருக்குது, காரமா இருக்கா இல்லை இனிப்பா இருக்கான்னு. ஆனா கர்த்தர் எப்படி ருசிக்கிறது? இந்த ருசி, எந்த ருசியை குறித்து அவங்க சொல்றாங்க? அநேக காரியங்கள், அநேக சந்தேகங்கள் இருக்கலாம். என்ன ருசினா, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் நல்லவர் என்றதை நீங்க அறிந்து கொள்ளுங்கள். அப்ப இந்த ருசி என்னன்னா, கர்த்தர்கிட்ட இந்த நன்மை பெற்று அவர் யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வசனம் சொல்லுது, அவர் நல்லவரா இருக்கிறார். நல்லவர்னா கர்த்தர் நன்மை செய்கிறவரா இருக்கிறார். வசனம் சொல்லுது, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அதே போல ஏசப்பா ஜனங்களுக்கு நன்மை செய்ய விரும்புகிறார். தம்முடைய ஜனங்களுடைய கண்ணீரை துடைக்க விரும்புகிறார். தம்முடைய ஜனங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறார். தம்முடைய ஜனங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார். தம்முடைய ஜனங்களை சரியான பாதையில நடத்த விரும்புகிறார். தம்முடைய ஜனங்களுக்கு என்னென்ன தேவையோ தேவைகளை சந்தித்து திருப்தியாய் நடத்த கர்த்தராகிய ஆண்டவர் விரும்புகிறவரா இருக்கிறார். இப்பேற்பட்ட நல்ல தேவன் உங்களோடும் என்னோடும் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போ நம்ம என்ன பண்ணணுமோ, அவரை ருசித்து பார்க்கணும். அப்ப கர்த்தருக்கு நீங்க ஒரு காரியம் கேட்கும் பொழுது கர்த்தர் இல்லைன்னு சொல்லிட்டு தள்ள மாட்டார். அந்த காரியத்தை உங்களுக்கு கொடுப்பார். நீ விரும்புகிற காரியம் உனக்கு கொடுக்கப்படும் சொல்லிட்டு வசனம் இருக்கு. அப்ப கர்த்தர்கிட்ட என்ன காரியத்தை அவர் சித்தத்திற்குள்ளாக நீங்க கேட்கிறீங்களோ, கட்டாயம் தேவன் அந்த காரியத்தை உங்களுக்காக கொடுக்க போதுமானவராக இருப்பார். அப்போ நீங்க போய் அவர்கிட்ட கேட்கும் பொழுது நீங்க கர்த்தரை நல்லா ருசித்து பார்ப்பீங்க. பைபிள்ல ஒரு சம்பவம், ஒருத்தவர் இருந்தாங்க. அவங்களுக்கு 12 வருஷமா ஒரு வியாதி, பெரும்பாடு. அப்போ அந்த ஸ்திரீ என்ன பண்றாங்கன்னா, இது எந்த காலகட்டத்துல, ஏசப்பா 3 வருஷம் அவர் ஊழியம் செய்தார். ஆண்டவர் மொத்தமாவே ஏசப்பா பூமியில இருந்த வருடங்கள் 33 வருடங்கள். அதுல 3.5 வருஷம் தான் ஏசப்பா ஊழியம் செய்தார். அவர் எங்கெங்கெல்லாம் போறாலோ திரளாய் ஜனங்கள் அவர்கிட்ட நன்மை பெற்றுக்கொள்வாங்க. வியாதியஸ்தர்கள் சுகமாகுவாங்க, முடவர்கள் எல்லாமே நடப்பாங்க, குருடர்கள் பார்வை அடைவாங்க, சப்பானிகள் எல்லாம் எழும்புவாங்க. ஸோ இப்படியாக அநேக அற்புதங்களை தேவன் செய்தார். அப்போ ஒரு ஸ்திரீ இருந்தா, அவளுக்கு 12 வருடமாக பெரும்பாடு. 12 வருடமாக அவள் ஒரு வியாதினால் தவித்து கொண்டிருந்தாள். அவள் என்னென்னமோ செய்து பார்க்கிறா, தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் போய் வச்சு பார்க்கிறா. ஆனா எதுனாலுமே சரியாக அநேக மருத்துவர்களை போய் பார்க்கிறார். ஆனா அந்த பெரும்பாடு நிற்கவே இல்லை. அந்த சரீரத்துல அந்த சுகம் கிடைக்கவே இல்லை. ஆனா கடைசியவளுக்கு ஒரு விசுவாசம் என்னன்னா, நான் போய் ஏசப்பா கிட்ட போனா எனக்கு கிடைத்திரும். ஏன்னா அவள் கேள்விப்படுவாள், இவர் வந்திருக்காரு, இவர்கிட்ட போனா சுகம் கிடைத்திரும், இவர்கிட்ட போனா ஆரோக்கியம் கிடைத்திரும் கேள்விப்பட்டிருப்பாள். அதே போல இவ போரா, சுற்றி திரிகிற, எல்லாவற்றையும் செய்கிறாள். அப்போ ஒரு நாள் ஆண்டவர் வராருன்னு தெரிந்து கொண்டு அந்த இடத்துக்கு போறான். ஆனா ஏசப்பா எந்த இடத்துக்கு போனாலும் அவங்க சுற்றி அவ்வளவு கூட்டம் இருக்கும். இவளுக்கு என்ன விசுவாசம்னா, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா போதும் எனக்கு சுகம் கிடைத்திரும். ஒருவேளை அவரை பார்க்கலனாலும் பரவாயில்ல, அவர் என்ன பார்க்கலனாலும் பரவாயில்ல, நான் அவர்கிட்ட பேசலாலும் பரவாயில்ல, அவருடைய ட்ரெஸ்ஸோட ஒரு ஓரத்தை தொட்டா போதும் எனக்கு சுகம் கிடைத்திரும். இப்படின்னு ஒரு விசுவாசத்தோட அவ கூட்ட நெரிசல்ல அவ எப்படியோ போய் ஆண்டுடைய அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுகிறார். அதை தொட்ட அந்த க்ஷணத்திலே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிடுச்சு. அவளுடைய வியாதி முற்றிலுமாக நீங்கி போயிடுச்சு. 12 வருடங்கள் யோசித்து பாருங்க. 1 அல்ல 2 இல்ல, 12 வருடங்கள் வாழ்க்கையில கால்வாசி இதுக்காகவே அவள் செலவழித்து விட்டார். இந்த நோயிலிருந்து உலகம் அவளை வேணான் என்று ஒதுக்கி, பெற்றோர் குடும்பம் அவளை ஒதுக்கி, ஒன்றுமில்லாமல் தனித்து விடப்பட்டவளாய், தீட்டாக எண்ணப்பட்டவளாய் இருந்த ஒரு ஸ்திரீ இப்போ இயேசுவை தொட்ட அந்த ஒரு க்ஷணத்தில், ஒரு நிமிடத்தில் அந்த பெரும்பாடு நின்று போயிடுச்சு. வியாதி மாறிடுச்சு. வாழ்க்கை முழுமையாக தலைகீழாக மாறி போயிடுச்சு. இவ்வளவு நாட்கள் வேணாம் உலகத்தால வெறுக்கப்பட்டவள் இனி எல்லாரை போல சகஜமாக வாழ்வாள், சகஜமாக பழகுவாள். அந்த கண்ணீர்கள் துடைக்கப்பட்டது, வலிகள் துடைக்கப்பட்டது, வேதனைகள் துடைக்கப்பட்டது, எல்லாம் துடைக்கப்பட்டு இப்போ நல்ல ஒரு மற்றவர்களை போல நார்மலான வாழ்க்கை வாழ்கிற ஒரு ஸ்திரீயாய் மாறப்பட்டாள். இந்த பெண் தேவனை ருசித்தாள்.
பாருங்களேன், நல்ல ஒதுக்கப்பட்டு இடுக்கமான நிராகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையில இருந்த பெண்ணுக்கு இப்ப எல்லாமே பழைய போல சக மனிதர்களை போல கிடைக்கும் பொழுது அவள் இருதயத்தில் எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு ஆனந்தம். இழந்து போன காரியத்திலும் அவள் எப்படி பெற்று கொண்டிருப்பார். இதே போலதான் அவள் எப்படி கர்த்தரை ருசித்தாளோ அதே போல நீங்களும் கர்த்தரை நீங்க இன்னைக்கு ருசிங்க. அந்த பெண் கர்த்தர் ருசித்தாள். அவளுக்கு தெரிந்து வந்தது முதலாவது என்ன, ஏசப்பான ஒரு நபர் இருக்காரு, அவர்கிட்ட போனா விடுதலை கிடைக்கணும்ட்டு அந்த ஸ்திரீக்கு தெரியுது. அதுக்கப்புறம் அவர் ஆண்ட கிட்ட போறா, ஏசப்பா கிட்ட போறா, போய் அந்த விடுதலை அவள் பெற்றுக்கொள்கிறார். அவள் கர்த்தரை ருசித்துக் கொள்கிறார். இதே போலதான் தேவன் இன்றைக்கு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் அவரை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். விடுதலை கொடுக்கிற தேவன் நான் இருக்கிறேன், உனக்கு துணையாக இருக்கிற தேவன் நான் இருக்கிறேன், உன்னுடைய உடைக்கப்பட்ட உள்ளத்தை மாற்றுகிற தேவன் நான் இருக்கிறேன், உன்னுடைய காயத்தை கட்டுகிற தேவன் நான் இருக்கிறேன், உனக்கு சுகம் கொடுக்கும் தேவன் நான் இருக்கிறேன், உனக்கு பலன் கொடுக்கும் தேவன் நான் இருக்கிறேன், உனக்கு உதவி செய்யும் தேவன் நான் இருக்கிறேன், உனக்கு எல்லாவற்றையும் செய்கின்ற தேவனாய் நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லிட்டு கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கார். இப்படியாக எல்லா காரியத்திலுமே உதவி செய்கிற ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். அவர் சொல்றாரு, நான் உனக்கு விடுதலை கொடுக்க விரும்புகிறேன், நீ என்னிடம் வந்து என்னிடம் கேள். இதான் கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கார். இன்றைக்கு நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் கண்ணீரை துடைக்க போகிறார். உடைக்கப்பட்ட உள்ளத்தை மாற்ற போக, உடைய வலிகளையும் வேதனைகளையும் எல்லாவற்றையும் மாற்றி உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தேவன் கட்டளை கொடுக்க போகிறார், ஒரு சுகத்தை கொடுக்க போகிறார், ஒரு வித்தியாசமான வாழ்க்கை. இன்றைக்கு தேவன் யார் என்பதை நீங்கள் ருசிக்க போகிறீங்க. உங்களுடைய வியாதிகளை தேவன் இன்றைக்கு நீக்க போகிறார். உங்கள் உடைக்கப்பட்ட உள்ளங்களுக்கு தேவன் காயம் கட்ட போகிறார். மனிதர்கள் வெறுத்திருக்கலாம், மனிதர்கள் உங்களை ஏமாற்றிருக்கலாம், மனிதர்கள் கைவிட்டு உங்களை போயிருக்கலாம், கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் தேவனை ருசிக்க போறீங்க. நீங்க கர்த்தர் ஆண்டவரே, இந்த காரியம் எனக்கு இவ்வளவு கடினமா இருக்குது, இந்த காரியம் எனக்கு போராட்டத்தை கொண்டு வருது, இந்த காரியம் எனக்கு வலியும் வேர்த்தையும் கொண்டு வருது ஆண்டவரே, இதுல இருந்து ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. இப்பொழுது நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் கட்டாயம் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். நீங்க யாரா வேணா இருக்கலாம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு கிறிஸ்தவர்களா இருக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்க யாரா வேணா இருக்கலாம். எப்பேற்பட்ட நிலைமையில, எப்பேற்பட்ட தேவையிலே கூட இருக்கலாம். இன்றைக்கு தேவன் உங்களுக்கு எல்லா காரியத்திலும் விடுதலை கொடுக்க போகிறார். எதுவா வேணா இருக்கட்டும், கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறார். அது ஒரு டிப்ரெஷனா இருக்கட்டும், நீங்க போயிட்டு இருக்கிற லோன்லி பாதையா இருக்கட்டும், நீங்க சகித்து கொண்டிருக்கிற காரியமா இருக்கட்டும், நீங்க பொறுத்து கொண்டிருக்கிற காரியமா இருக்கட்டும், நீங்க போகிற வழியா இருக்கட்டும், வேதனையா இருக்கட்டும், உடைக்கப்பட்ட உள்ளமா இருக்கட்டும், நிராகரிக்கப்பட்ட நிலைமையா இருக்கட்டும், என்னவா இருந்தாலும் தேவன் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை கொடுக்க போதுமான ஆண்டவரா இருக்கிறார். சோ இன்றைக்கு நீங்க கர்த்தரை ருசிக்க போகிறீங்க. உங்களுக்கு என்ன காரியம் இருதயத்துல உங்களை கடினப்படுத்தி கொண்டிருக்கதோ, என்ன காரியம் உங்களை கஷ்டப்படுத்ததோ, அதற்காக நீங்க தேவனை நோக்கி கேளுங்க. அதற்காக இயேசுவால எனக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, இதுல எனக்கு துணையா நில்லுங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்க இப்போ கர்த்தரை நோக்கி கேட்கும் பொழுது கர்த்தர் இன்றைக்கு இப்பொழுதும் உங்களுக்கு விடுதலை கொடுக்க போதுமான ஆண்டவரா இருக்கிறார். இப்போ ஒரு விஷயம் நம்ம அவரை நோக்கி கேட்போம். கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். மகா பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மகிமையிலே வாசம் செய்யும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எம்மானுவேலராகிய தேவனே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்யும் என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சிங்காசனத்திலே அமர்ந்திருப்பவரே, எங்கள் ஜெபங்களை கேட்பவரே, ஜனங்களுடைய அங்கலாய்ப்பை பார்ப்பவரே, உதவி செய்பவரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்திற்காக, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த நேரத்திற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் என்னை நடத்துகிற தேவன், நீர் எங்களோடு பேசுகிறவரா இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, இன்றைக்கு அநேக ஜனங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு உம்மை நோக்குகிறார்கள் ஆண்டவரே. அப்பா, நீ நல்லவர் என்பதை இன்றைக்கு அவர்கள் ருசிக்க போகிறார்கள் ஆண்டவரே. நீ நல்லவர் என்பதை இன்றைக்கு ஜனங்கள் ருசிக்கும்படியாக நீ நன்மை செய்வீராக, உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக, உடைய நாமம் விளங்க நீ பெரிய காரியங்களை செய்வீராக. மகிமையானவரே, மாறாயின் தகப்பனே, கிறிஸ்து இயேசுவே, ஜீவனின் பெறலானவரே, ஜீவாதிபதியே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்வோரே, ஆவியானவரே, இன்னைக்கு அநேக ஜனங்களை நோக்கி கொண்டிருக்கிறார்கள், அநேக ஜனங்களை பார்க்கிறார்கள், அநேக ஜனங்கள் உம்மிடமாய் சாய்ந்து கேட்கிறார்கள் ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையில போயிட்டு இருக்கிற பிரச்சனை பெரிதா இருக்கிறது ஆண்டவரே. அப்பா, அது மலை போன்ற பெரிய பிரச்சனையா இருக்கிறது ஆண்டவரே. அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாத பிரச்சனையா இருக்கிறது ஆண்டவரே. அதுல இருந்து ஒரு விடுதலை கொடுப்பீராக. யெகோவா ஈரே, யெகோவா ஷாலும், யெகோவா ரஃபா, மகிமையானவரே, இயேசு மகராஜாவே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்மை செய்வ
ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. அப்பா உங்களுக்கு விடுதலை கொடுப்பீராக. அந்த ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. நீர் மகிமையானவர், நீ சர்வத்தையும் செய்கிற ஆண்டவராக இருக்கிற ஆண்டவரே. அப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் இன்றைக்கு நீர் விடுதலை கொட்டிப்பீராக. அவர்கள் வியாதியிலிருந்து விடுதலை கொட்டிப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே வியாதியிலிருந்து விடுதலை கொட்டுங்க ஆண்டவரே. அப்பா அவர்கள் போய்கொண்டிருக்கிற என்ன வியாதியா இருக்கட்டும் ஆண்டவரே, அப்பா அந்த வியாதியிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்லேருந்து விடுதலை கொடுப்பீராக இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்லேருந்து விடுதலை கொடுப்பீராக இயேசுவின் நாமத்தினாலே. கேன்சர் இஷ்யூலேருந்து விடுதலை கொடுப்பீராக. அந்த கேன்சர்கள் மறையட்டும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே. நரம்பு பிரச்சனைகள் மறைவதாக இயேசுவின் நாமத்தினாலே. கிட்னி பிரச்சனைகள் மறைவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எலும்புல இருக்கிற பிரச்சனைகள் மறைவதாக இயேசுவின் நாமத்தினாலே. கழுத்தில் இருக்கிற நரம்பு பிரச்சனை மறைவதாக இயேசுவின் நாமத்தினாலே. மூளையில இருக்கிற பிரச்சனைகள் மறைவதாக இயேசுவின் நாமத்தினாலே. கால் முழங்கால் வலிகள் மறைவதாக இயேசுவின் நாமத்தினாலே. உடவர்கள் நடக்கட்டும் சுவாமி. அப்பா பிறவியிலிருந்தே நடக்க முடியாதவர்கள் இயேசுவின் நாமத்தினாலே நடக்கட்டும் சுவாமி. அப்பா கண் தெரியாதவர்கள், அப்பா பிறவியிலிருந்து கண் தெரியாதவர்களுக்கு நீர் கண்களை கொடுப்பீராக இயேசுவின் நாமத்தாலே. அவர்கள் கண்கள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தாலே. அவருடைய நாவின் கட்டுகள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தாலே. நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தாலே. காதுகளில் இருக்கிற கட்டுகள் திறக்கப்படுவதாக. ஆவியானவரே நீங்கள் திறங்காண்டவரே, அந்த கட்டுகள் எல்லாம் திறங்காண்டவரே. அப்பா எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே. அப்பா நாளைக்கு மறிக்க போனவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே. நாளைக்கு மறிக்க போகிற தருவாயில இருந்தாலும் பரவாயில்ல. இன்றைக்கு அவருடைய உயிரோடு எழுப்புவீராக இயேசுவின் நாமத்தாலே. அவர்களை உயிரோடு எழுப்புவீராக. ஜீவனை கொடுப்பீராக. ஆசீர்வதிப்பீராக. ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டு விசுவாசத்தோடு மேடம் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர்கள் எழும்பட்டும். இன்றோடு இப்பொழுதே அந்த வியாதிகள் மறையட்டும் ஆண்டவரே. அப்ப அந்த விசுவாசத்தோடு பெரும்பாலும் உள்ள ஸ்திரீ அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு அந்த க்ஷணத்தில் அடுத்த நொடியிலே விடுதலை கொடுத்த ஆண்டவரே. இப்பொழுதே விசுவாசத்து கேட்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் உடனே விடுதலை கொடுப்பீராக. உடனே விடுதலை கொடுப்பீராக. உடனே விடுதலை கொடுப்பீராக. அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றிகள் ஆண்டவரே. விடுதலை கொடுங்க, விடுதலை கொடுங்க, விடுதலை கொடுங்க ஆண்டவரே. அது மாத்திரம் இல்லை ஏசப்பா. ஆவியானவரே அப்பா மனிதர்களால் ஒதுக்கப்பட்டு உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு இருக்கிறவர்களுக்காக வருகிறேன் ஆண்டவரே. அந்த உடைக்கப்பட்ட உள்ளத்தை காயம் கட்டுவீராக. நீரே நல்ல ரண வைத்தியராக இருக்கிறீர் ஆண்டவரே. அந்த இருதயத்தின் காயத்தை கட்டுவீராக. இருதயத்தின் காயத்தை கட்டுவீராக ஆண்டவரே. இருதயத்தின் காயத்தை கட்டுங்க ஆண்டவரே. அந்த இருதயத்தின் காயத்தை கட்ட போறமைக்காக நன்றி ஆண்டவரே. நீ பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. நீ உதவி செய்வீராக. மகிமையானவரே, இயேசு மகராஜாவே, கிருபையானவரே, அப்பா பிதாவே, அன்பானவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இருதயத்தின் உள்ளத்துல இருக்கிற காயத்தை கட்டுங்க ஆண்டவரே. அந்த தனிமை உணர்வை மாற்றுங்க இயேசுவே. தனிமை உணர்வில் இருக்கிறதுக்காக நான் வருகிறேன். அநேக பேர் அவ்வளவு தனிமையை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நீர் போய் நீர் அவர்களுடைய தனிமையை மாற்றி அவர்களோடு இருந்தவர்களுக்கு உதவி செய்வீராக. துணை நிற்பீராக. மகிமையான காரியத்தை செய்வீராக. ஆண்டவராகிய கிறிஸ்துவே, ஜீவனின் பலனானவரே, ஜீவாதிபதியே, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா ஒதுக்கப்பட்டு ஒன்றுமில்லாமல் தனித்து விடப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக வருகிறேன் ஆண்டவரே. தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு நீரே தாய் தகப்பனா இருப்பீராக. ஒதுக்கப்பட்டவர்கள் நீரே துணை செய்வீராக. அநேக கட்டுகள், அநேக வியாதிகள், அநேக அழுகையின் பள்ளத்தாக்கில் இருக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய கரம் இருக்கட்டும், உங்களுடைய ஆளுகை இருக்கட்டும். நீர் செய்ய போகின்ற பெரிய காரியத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். என்னை ஆளுகை செய்யும் என் ஆவியானவரே உமக்கு நன்றி. என் பலனே உமக்கு நன்றி. என் துருகமே கோட்டி உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா அநேக பேருக்கு நீர் விடுதலை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. வழியிலிருந்து விடுதலை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. வேதனையிலிருந்து விடுதலை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஒரு சுக வாழ்வை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. பிள்ளைகளை ஆசிரியத்திற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா ஜெபத்தை கேட்டீர், நிறைவேற்றி விட்டீர். நாங்கள் கேட்ட எல்லா காரியத்தையும் நீ கேட்டு நீ விடுதலை கொடுத்ததற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.